வந்து இதில் இசிஇடிஏ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பிசிபியை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பேசிக்கலாக இசிஇடிஏ அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் வந்து இதில் ஈகிள் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பிசிபி டிசைன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டஃப் கிடையாது, ஈஸி தான். பட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். நல்லா ரெகுலராக நீங்கள் அதுக்கு டைம் ஒதுக்கி 1 hour 2 hour டெய்லி ஒரு சர்க்யூட் போட்டு நீங்கள் சிம்பிள் பிசிபி டிசைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ பொறுமையாக இருந்து தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு 2 years நான் வந்து சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே லாகின் ஆகிருக்கு எனக்கு, அதனால் மெயில் ஐடி போங்க. மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் எடிட்டர் இருக்குது, ப்ரொஃபஷனல் எடிட்டர் இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் எடிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் வந்து இப்போது நான் ஒரு 19 ப்ராஜெக்ட் வந்து நான் ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் இந்த ஆம்ப்ளிஃபயரு, ப்ரீ ஆம்ப்ளிஃபயரு, இந்த மாதிரி ஆடியோ பேஸ்டு சர்க்கியூட்டு, ரிமோட் கண்ட்ரோல், ஆடியோ பேஸ்ட் ரிமோட் கண்ட்ரோலு, இந்த மாதிரி ரெக்டிஃபயரு, இந்த மாதிரி ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டத்தில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் என்னோடய சர்க்கியூட்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து லாஸ்ட் 2 year நான் பண்ண ப்ராஜெக்ட் இது எல்லாமே வந்து முதல்ல இது எரராக ஆகி இந்த பிசிபி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த சைடு பார்ஷியலி ஒர்க் ஆச்சு, பார்ஷியலி ஒர்க் ஆகலை. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயர் சர்க்கியூட் இருக்குது, 2SC 1943 2SC 5200 யூஸ் பண்ணி ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபயர் ஒரு 5.1 சேனலுக்காக பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 48 volt to 5 volt DC to DC converter, ஸோ டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபயர், அப்புறம் ஸ்பீக்கர், STK4. எல்லாருமே அப்படி தான், எடுத்தோடனே எல்லாரும் வந்து சயின்டிஸ்ட் ஆகிட முடியாது. அவங்கவுங்க ட்ரையல் அண்ட் பேசிஸில் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைல் புது சர்க்கியூட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட், நீங்கள் ப்ராஜெக்டில் இது என்னோட நேம் வந்து முருகேஸ்வரன், அதனால் பேர் ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்டிஃபயர் அப்படின்னு பேர் எடுத்துக்கோங்க. ரெக்டிஃபயர், ஓகே. திஸ் ஒன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இல்லை ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்? நான் ஓகே, நான் ஹாஃப் வேவ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நான் ஃபுல் வேவ் பண்ணிக்கலாம். பேசிக்காக எல்லா பிசிபிலையும் ரெக்டிஃபயர் கம்பல்சரி இருக்கும். மெயின்லி பிரிட்ஜ் இருக்கும், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் சென்டர் டேப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. சென்டர் டேப் இல்லாமல் 0 volt அண்டு டைரெக்டாக வோல்டேஜ் அவுட்புட் வர மாதிரி இருந்தால் ஆஃப் ஃபுல் இந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்டிஃபயர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னு போட்டுக்கிறேன். ரெக்டிஃபயர்னே போட்டுக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் நான் டெலிட் பண்ணிடுவேன் மறுபடியும். ஸோ சேவ் பண்ணிட்டேன்.
சேவ் பண்ணால் இப்போ வந்து உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து ஓப்பன் ஆயிரும். நான் தான் வரைகிறேன், அந்த டிராயிங் ஸ்கிமேட்டிக் நான் தான் போட போகிறேன். ஸோ கம்பெனி நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், நீங்கள் டைட்டில் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அந்த டைட்டில் வந்து ரெக்டிஃபயர் நான் கொடுத்துக்கிறேன். ரெக்டிஃபயர் ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் ரெக்டிஃபயர் வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஸ்கேஜ் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ரெக்டிஃபயர் எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து உங்களுக்கு மேனுவலாக இதில் வந்து நீங்கள் ரெக்டிஃபயரில் மேக்ஸிமம் ஃபுல்லாக ரெக்டிஃபயரில் என்ன வரும், சப்போஸ் ஒரு சென்டர் டாப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டயோடு வரும். ஸோ 2 டயோடு டயோடை நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு, சென்டர் டாப் நீங்கள் டேரெக்டாக எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்ட்டு, ஃபில்டர் வந்தோன்னா ஃபில்டர் சர்க்யூட்டு. ஸோ நான் அது மாதிரி தான் போட போகிறேன் இப்போ. ஸோ இதில் வந்து நான் 2 டயோடு யூஸ் பண்ணுறேன். நார்மல் பேசிக்கலாக வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் பொறுத்த வரைக்கும், ஃபுல் ரெக்டிஃபயர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்கல் நார்மல் டயோடு IN4007 நார்மலாக நிறைய இடத்துல அதுதான் வரும், 1000 வோல்ட்டு 1 ஆம்பியர். ஸோ இப்போ நான் வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ எதில் போய் அந்த காம்பவுண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு டயோடு வந்து நீங்கள் இப்போ காமன் லைப்ரரி இருக்குது, இதில் வந்து லைப்ரரி போயிட்டு நான் யூஸ் பண்ணுறது சிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது அங்கே ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் சப்ளையர் இருக்கு. இதில் வந்து டயோடு இருக்குது. டயோடில் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் டிப்பு அதில் என்ன பேக்கேஜ் அப்படிங்கிறது இதில் இருக்கும். பின் டைப் அது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ IN4007 டயோடு இப்போ சர்ச் பண்ணுறேன், இருந்தால் அதில் காட்டி கொடுத்தோம். IN வரல, பட் வேற சர்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இதில் வந்து நிறைய டயோடு காட்டுது. 4007 ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பிளேஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த டயோடு வந்து இதில் உட்காந்துரும். இப்போ உங்களுக்கு அப்படியே இது வந்து இந்த கர்சர் வந்து இப்போ அப்படியே தான் இருக்குது, நான் ஒன்றும் பண்ணல. என்னோட 2 ரெக்டிஃபயர் இருக்குது, நான் 2 டயோடை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 டயோடுக்கு 2 இன்புட்டு, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 2 இன்புட்டு. ஸோ 2 டயோடு நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ வந்து IN4007 இல்லை UO40, இது நார்மல் சேம் டயோடு தான். ஓகே, இப்போ 2 டயோடு நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2ஐயும் லிங்க் பண்ணுங்க. இப்போ தனியாக விட்டு இந்த சர்க்யூட் நீங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வயரிங் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு சைடில் இருக்குது, இதில் வந்து இந்த வயர் எடுத்துகிட்டு அதை கிளிக் பண்ணிட்டேன். நான் நல்லா பார்த்துக்குவோம், இந்த வயரில் இருக்கிறது இதான் வந்து வயர் W. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காம்பனண்ட் மேலே வச்சிங்கன்னா விழுந்துடும், டிக்காயிடும். அது விழுந்த உடனே அப்படியே வச்சுட்டு மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகும். ஸோ இது வந்து இப்போ 2 டயோடும் நான் லிங்க் பண்ணிட்டேன், பாசிட்டிவ் போலாரிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் வந்து இதில் காட்டணும்னா காட்டலாம், பட் டிரான்ஸ்ஃபார்மர் காட்ட தேவையில்லை. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்கள் பிசிபியில் வராது எப்போவுமே. ஸோ இன்புட் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் அப்படிங்கிறது நீங்கள் அசம்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேக் பண்ணலாம். டேக் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே இதுலேயே நீங்கள் போயிட்டு லாஸ்ட் ஒன்று இருக்கு, நெட் போர்ட்னு சொல்லியிருக்கோம், அதை யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி இதில் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பிளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் அதுக்கு நேம் கொடுக்கலாம். எஸ்கேப் கொடுத்தா வெளியே வந்துடும். அப்படியே நெட் போர்ட்டில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், சப்போஸ் 24 வோல்ட் AC
ஸோ நான் என்ன கொடுக்குறேன், 24 வோல்ட்டு ஏசி இன்புட் 1. ஓகே, அகெயின் 24 வோல்ட்டு ஏசி இன்புட் 2. ஸோ 2 இன்புட்டு டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் 2 இன்புட் இருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஸோ ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் போடுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டில் 3 அவுட்புட் இருக்கும். ஒன்று சென்டர் டாப் 0 வோல்ட்டு, அப்புறம் 2 24 வோல்ட்டு. ஸோ 24 வோல்ட் 2 டேப்பிங்ஸ்னால் இதில் கொடுத்துட்டேன். 0 வோல்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 0 வோல்ட் வந்து இதில் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நான் காட்டிக்கிறேன். 3வது ஒரு இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து என்ன நேம் கொடுக்குறேன்னா 0 வோல்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை கிரவுண்டுன்னு கொடுக்கலாம். நான் 0 வோல்ட்னே கொடுக்குறேன். நீ கிரவுண்டு கொடுக்கணும்னா டைரெக்டாக வந்து இதில் வந்து கிரவுண்டோட சிம்பிள் இருக்கு, நெட் ஃபிளாக் கிரவுண்டு, நெட் ஃபிளாக் கிரவுண்டு 2 இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் கிரவுண்டு கொடுக்குறேன் அப்படின்னா, சப்போஸ் இதுக்கு நேர கிரவுண்டு நான் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு 0 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வயரிங் டூலில் போயிட்டு சேம் கர்சர், இந்த வயர் கர்சரை யூஸ் பண்ணிட்டு அதையும் கிரவுண்டையும் லிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். லிங்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து 0 வோல்ட் வந்துட்டு 2 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 2 அவுட்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்னென்னா ரெக்டிஃபையர் வந்து இது சர்க்யூட் வந்து இப்போ ரெக்டிஃபையரில் வந்து இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் அவுட்புட் வந்து காட்டணும். ஸோ இதில் வந்து இப்போ கர்சர் வந்து ரொட்டேட் அப்படின்னா ரொட்டேட் ஆர் கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது வந்து ஆர் அப்படிங்கிற ஒரு சிக்னல் லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம் கர்சரை. ஓகேங்களா, இது வந்து இப்போ கொடுத்துட்டேன். இது அவுட்புட் ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா பல்சேட்டிங் ஏசி வோல்டேஜ் தான் வரும். அதேமாதிரி நான் என்ன பண்ணுறேன், 24 வோல்ட்டு டிசின்னு கொடுத்துறேன். 24 வோல்ட்டு ப்ளஸ் 24 வோல்ட் அப்படி கொடுத்துடலாம், ப்ளஸ் 24 வோல்ட். ஸோ இதில் 24 வோல்ட் வருது. இப்போ இவருக்கு இதில் வந்து இப்போ நீங்கள் வெறுமனே நம்ம ஆடியோ சர்க்யூட்டில் 2 டயோடு அப்புறம் ஃபில்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து நம்ம ஆடியோ சர்க்யூட்ஸில் வந்து ஒரு வாட்டேஜை பொறுத்து கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணுவோம். ஒரு எவ்வளோ கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தியரி. அது நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் அது வந்து எலக்ட்ரானிக் டிசைன் பண்ணுறப்போ எவ்வளோ கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் கற்றுக்க முடியும். பேசிக்கலாக ப்ராக்டிக்கலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறத வச்சு நானும் சொல்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எவ்வளோ கெப்பாசிட்டி போடணும் அப்படிங்கிற வரைக்கும் கால்குலேஷன்ஸ் இருக்குது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ நார்மலாக நம்ம பேசிக்காக ஒரு 1000 MFD மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு நார்மல் ரெக்டிஃபையரில். ஸோ 1000 MFD கெப்பாசிட்டிஸ் வந்து அதேமாதிரி லைப்ரரி போயிட்டு இதில் கெப்பாசிட்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டிஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். இதில் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டி நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வேல்யூஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது 1000 MFD. ஸோ 1000 MFD நான் அதில் சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரைனிங் பர்பஸ்க்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உங்கள் விருப்பம் தான். இதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். எவ்வளோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 24 வோல்ட். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டிஸ் வந்து 24 வோல்ட்டை நம்ம தாங்கணும். ஸோ நார்மலாக வந்து ஒரு அவுட்புட் ரெக்டிஃபையர் அவுட்புட் வந்து 24 வோல்ட் ஏசி நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து கூட தான் இருக்கும். மேக்ஸிமம் √2 டைம்ஸ் கூட இருக்கும் வாய்ப்பு இருக்குது. தியரிட்டிக்கலாக √2 டைம்ஸ் வரும். சப்போஸ் 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 to 30 31 வோல்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 35 வோல்ட்டுக்கு மேலே சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன கெப்பாசிட்டி வோல்டேஜ் இருக்கோ அதுலேருந்து ஒரு 10 வோல்ட்டாவது கூட இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இது வந்து 24 வோல்ட் ஏசி கொடுக்குறதுனால நான் வந்து ஒரு 50 வோல்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 32 வோல்ட் வரும். 30 to 32 வோல்ட் வரும், அவ்வளோதான். டைம்ஸ் கூட வரும்னு நினைக்கிறேன். கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 28 to 30 வோல்ட் வரும். ஸோ சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு
அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கெப்பாசிட்டி, இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் பிராண்டட் இருக்கு. இதில் கெப்பாசிட்டிஸ் வந்து இருக்காது. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அடுத்த வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 63 வோல்ட் இருக்கு. உடனே அப்ளை பண்ணிடுறேன். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் காட்டும். இதுலேயும் அடுத்த இதில் அலுமினியம் இதில் சூஸ் பண்ணி பார்க்குறேன். தௌசண்ட் எம்எஃப்டி இதில் இருக்கு. ஒரு 50 வோல்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கெப்பாசிட்டிஸ் இருக்குன்னு வந்துடும். இதில் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன மேனுஃபேக்சரர், எவ்வளோ டாலரன்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே வந்து இதில் ரூபிகான இருக்குது. இப்போ ரூபிகானை யூஸ் பண்ணிக்கிறேன். ரூபிகானை யூஸ் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளேஸ் சிம்பிள் வந்து அது உங்கள் ஸ்கிமேட்டிக்லேயே நேராக போயிடும். நான் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆகிடும். எடுத்துட்டேன். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். பொசிஷன் பார்த்தீங்கன்னா +V. ஸோ இப்போ கெப்பாசிட்டி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து மறுபடியும் இந்த வயரிங் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி இந்த பாசிட்டிவையும் லிங்க் பண்ணிட்டேன். அதேமாரி நெகட்டிவ் வந்து கிரவுண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் சர்க்யூட் ரெடி ஆகிட்டு இதில் அதேமாரி +24 வோல்ட் சேம் லைன், அதனால பிரச்சனை இல்லை. +24 வோல்ட். இது கிரவுண்ட் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ரெக்டிஃபையர் சர்க்யூட் ரெடி. இதில் வந்து IN4007 UF எல்லாமே ஒன்று தான். 1000 வோல்ட்டு 1 ஆம்பியர் வரைக்கும் தாங்கன்னு நினைக்கிறேன். 1000 mFD 50 வோல்ட் கெப்பாசிட்டி. இப்போ சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்கிமேட்டிக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹாஃப்வேர் ரெக்டிஃபையரில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் ரெக்டிஃபையர். சாரி, இந்த டயோடு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பிசிபியில் வந்து உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரோட 2 இன்புட் கொடுக்கறதுக்கு பின்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஹோல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா வயரிங் எடுத்து சால்டரிங் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம், உங்களோட ஐடியாவை பொறுத்து. இப்போ வந்து இப்போ நான் வந்து டைரெக்டாக இந்த பிசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, இதில் வந்து நீங்கள் டிசைன் போயிட்டு நீங்கள் சர்க்யூட்டை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்யூட்டை செக் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன சர்க்யூட் தானே இது. நான் இப்போ வந்து கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி கொடுக்குறேன். இதில் என்ன கேட்குன்னா, தேர் ஆர் சம் அன்ஃபினிஷ்ட் நெட்ஸ், டூ யூ வாண்ட் டு செக் த நெட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் நெட்டை செக் பண்ணிக்கலாம். அதாவது சர்க்யூட்டில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது எரர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து நான் வந்து இது பாருங்கள், காம்பனன்ட்ஸ் இதில் எல்லாமே வந்து இப்போ நெட்ஸ் வந்து எல்லாமே காட்டுது. பாருங்க, இதில் வந்து எந்த எரருமே இல்லை. எல்லா காம்பனன்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் காட்டிடும். ஆக்சுவலாக இது எரர் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அன்ஃபினிஷ் நெட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ சர்க்யூட் வந்து ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இதில் வந்து எதுவுமே அன்ஃபினிஷ்ட் நெட்டுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து இந்த தடவை வந்து இப்போ கன்வெர்ட் பிசிபி. ஸோ செக் நெட்ஸும் கேட்குது. இதில் எதுவும் தேவையில்லை. என்ன கேட்டால் இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நோ கோட், அதனால் கரெக்டாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் காம்பனன்ட்ஸ் எதுவுமே எரர் இல்லை. எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்குது. இதில் எதுவும் ரெட் கலரில் எதுவும் நெட்ஸ் எல்லாமே 1 to 4 எல்லாமே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நோ கீப் கோயிங் விட்டு நான். ஸோ முதல்ல வந்து கீப் கோயிங் கொடுத்தோன்னா ப்ளீஸ் சேவ் யுவர் ஃபைல் பிஃபோர் கன்வெர்ட் டு பிசி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஒன்ஸ் சேவ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் போயிட்டு நீங்கள் டிசைனில் போயிட்டு கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி, நோ கீப் கோயிங். இப்போ கேட்கும்
கீப் கோயிங் கொடுத்த உடனே அது வந்து பிசிபி போர்ட்டுக்குள்ளே போயிடுச்சு, பிளாட்ஃபார்முக்குள்ளே. இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து எம்எம். இதில் நிறைய இருக்கும், மில்லி இருக்குது. பொதுவாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே மில்லியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதிலே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எம்லேயே பண்ணிக்கலாம். எம்எம்னா தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ காப்பர் லேயர் நான் 2 லேயர் யூஸ் பண்ணுறேன். அது போர்டு வந்து நீங்கள் அதுவே சூஸ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன விட்த்து வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுவே சூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 7 mm ஸ்டார்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் 61 mm டாப் சைடு கவர் ஆகுது. விட்த்து வந்து 32 mm, ஹைட்டு 22 mm. நீங்கள் இதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். உங்களுக்கு கூட வந்து 10 mm அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்து அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன வேணும், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த 2 காம்பனண்ட் வந்து இதில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரேண்டமாக வந்து உங்களோட டிசைன் பிளாட்ஃபார்மில் வந்து உட்காந்துருக்கு. இப்போ வந்து இதில் டிஆர்சி எரர் உங்களுக்கு வந்து நீங்கள் எரர் சர்க்கியூட்டில் எரர் இருந்தால் டிஆர்சி எரர் வந்துடும். சர்க்கியூட்டில் அது எரர் இல்லை இப்போதைக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து 2 டயோடு இருக்குது. இப்போ இது ஒரு பிசிபி. இதில் வந்து நான் சர்க்கியூட்டில் வந்து 2 டயோடை பிளேஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நீங்கள் தான் பிளேஸ் பண்ணணும். இதில் ஆட்டோ நீங்கள் இதில் வந்து ஆட்டோ பிளேஸ் அது இருக்குது, அதுவே பிளேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் சர்க்கியூட்டை வந்து ட்ராக் பண்ணி அதுவே கொடுத்துரும். ஆனால் நம்ம வந்து பொதுவாக வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுறப்ப தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் பிளேஸ் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். அது வந்து பிசிபியில் எடுத்து நீங்கள் உங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன காம்பனண்ட்டை வந்து நீங்கள் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் தான் பண்ணணும். அது உங்களோட கற்பனை, உங்களோட எப்படி நம்ம டிசைன் பண்ணால் எப்படி நம்ம நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம், நம்மளோட இஎம்ஐ இன்டர்ஃபரன்ஸ் எந்த மாதிரி குறையும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிறைய சர்க்கியூட் பண்ணுறப்ப தான் தெரியும். இது வந்து ரொம்ப பேசிக்கல், ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து 2 டயோடை பிளேஸ் பண்ணிட்டேன், இந்த கெப்பாசிட்டி பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1000 mmFD 50 volt கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்க்க பெருசாக காட்டுது. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ளஸில் இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பிசிபியில் வந்து கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த காம்பனண்ட் வந்து உள்ள வந்து உட்காந்துருச்சு. இப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து இது ஒரு ரெக்டிஃபையர் ஆக்சுவலாக. ஆனால் இதில் எதுவுமே வந்து ஃபினிஷ் பண்ணல. அதாவது சர்க்கியூட் ட்ராக் வந்து கோடு காட்டுத வழியே ப்ராப்பராக இல்லை. அப்படி என்ன பண்ணணும், மறுபடியும் போயிட்டு இந்த வயர்களில் போயிட்டு அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதை போய் உங்களுக்கு எடுக்கும். நீங்களே என்ன பண்ணலாம், ட்ராக்கை வந்து போடலாம். இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன். எல்லாமே வந்து நீங்கள் வந்து இது வந்து சூஸ் பண்ணிட்டேன். ரெட் கலரில் காட்டுறது வந்து டாப் சைடு, ரெட் கலர் ட்ராக் போட்டால் டாப்பு, ப்ளூ கலர் ட்ராக் வந்தால் பாட்டம். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராக்கை வந்து நீங்கள் பாட்டம் லேயர் சூஸ் பண்ணுறதுனா பி அமுத்தினீங்கன்னா பாட்டம், டி அமுத்தினீங்கன்னா டாப்பு. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து மறுபடியும் ட்ராக்கை நான் வந்து மறுபடியும் நீங்கள் டெலிட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகும். இப்போ நான் வந்து இதை வந்து பாட்டம் லேயரில் காட்டுறேன் இந்த ட்ராக்கை. ஸோ நான் பி கொடுத்துட்டு வயருக்கு கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துடும். ப்ளூ கலரில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிசிபியில் பாட்டம் லேயரில் ட்ராக் இருக்கு. ஸோ அதேமாரி இப்போ இது வந்து இதுவும் பாட்டம் லேயரில் ட்ராக் இருக்கு. என்னன்னா இது மைனஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகலை. ஏன்னா சர்க்கியூட்டில் வந்து நம்ம ஸ்கிமேட்டிக்கில் வந்து மைனஸ் வந்து கிரவுண்டு, ஓகேங்களா. ஸோ 2 டயோடோட அவுட்புட் வந்து ஒரு காமன் பாயிண்ட்ல கெப்பாசிட்டர் லிங்க் பண்ணுறது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படி தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக்கை மறுபடியும் வந்து வயரிங் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவலைசர் கொடுத்தீங்கன்னா எப்பவும் நார்மலில் நீங்கள் பழைய இதில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான், அது பழைய பொசிஷனில் போய் உட்காந்துரும். என்றைக்கும் ட்ராக்கை வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட் 45 டிகிரியில் போடக்கூடாது. 45 டிகிரியில் போட்டு எக்ஸாக்ட் 45 டிகிரியில் தான் நீங்கள் ட்ராக்கை போடணும். 90 டிகிரி ட்ராக் வந்து எந்த கார்னர்லேயும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இஎம்ஐ இன்டர்ஃபரன்ஸ் வந்து மெயினாக வந்து ஷார்ப் கார்னரில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு ட்ராக்குமே வந்து 90 டிகிரியில் நீங்கள் டேர்ன் பண்ணக்கூடாது. எல்லா ட்ராக்கோட ஆஃப்செட் வந்து ட்ராக்கோட பெண்டிங் பாயிண்ட் வந்து
ஒன்ஸ் ரவுண்டாக இருக்கணும், இல்லைன்னா 45 டிகிரி வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப ஷார்ப் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா நாய்ஸ் வந்து அதிகமாக வரும். ஷார்ப் எட்ஜ் வந்து அட்வைசபிள் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பாட்டம் லேயரில் ரெண்டுமே வந்து பாசிட்டிவில் லிங்க் பண்ணிட்டோம். இது என்னென்னா உங்கள் ஸ்கிமேட்டிக்கில் வந்து நீங்கள் வந்து காட்டியிருக்கணும் எங்கெங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இதை தான் உங்களுக்கு வந்து காட்டுமே ஒழிய கனெக்ட் நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் என்ன காட்டியிருக்கீங்களோ அதுதான் இங்கே வரும் ட்ராக். அப்போ தான் நீங்கள் ட்ராக் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த பின் டு பின்னு. ஸ்கிமேட்டிக்கில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா காட்டாது. ஸோ வந்து நான் வந்து ரெண்டு டயோடோட அவுட்புட் வந்து ஸ்கிமேட்டிக்கில் வந்து ரெண்டு டயோடோட அவுட்புட் வந்து உங்களுக்கு டயோடோட அவுட்புட் டைரெக்டாக வந்து பாசிட்டிவில் லிங்க் ஆகிருது, கெப்பாசிட்டியில் தான் லிங்க் ஆகிருக்கு. வேறு எதுவும் இல்லை. காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயோட ஒரு கெப்பாசிட்டர் தான். இந்த டயோட ரெண்டு டயோடோட அவுட்புட் வந்து கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் லிங்க் ஆகிருக்கு, நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் வோல்ட். ஸோ இப்போ வந்து கிரவுண்ட் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து காட்டலை. ஆக்சுவலாக நெகட்டிவ் வந்து கிரவுண்டு. அதை நீங்கள் எப்படி காட்டலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பின்னு நிறைய பேட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது பேட் அப்படின்னா இந்த பேடை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பேடு வந்து இப்போ நான் வந்து இந்த பேடு வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 0 கிரவுண்ட் வோல்ட் சென்டரில் இருக்கிற மாதிரி நான் இப்போ காட்டியிருக்கேன். இது பேடு வந்து உட்கார வச்சிட்டேன். இப்போ ட்ராக் வந்து பேடை வந்து நீங்கள் நேம் சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதோட ட்ராக் வந்து நீங்கள் கிரவுண்டு தானே, இதை கிரவுண்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நேம் இருக்கணும். கிரவுண்டு நேம் வந்து இதில் மேட்ச் ஆகணும். அப்போ தான் அந்த பேடோட நேம் வந்து இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டா இதுக்கு வந்து இதில் வந்து சைடில் வந்து இதில் வந்து நேம் பேடுக்கு நெட் நேம் காட்டுது, டாலர் ஏதோ ஒன்று காட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பேடு வந்து ஆக்சுவலாக கிரவுண்டு. இந்த சிம்பிள் தான் நம்ம ஆக்சுவலாக கிரவுண்டு. நம்ம என்ன சொல்கிறோம், பேடு வந்து அங்கே என்ன நேம் இருக்குது, கிரவுண்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் சர்க்கியூட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜிஎன்டி கிரவுண்டு தான் கொடுத்துருக்கோம், இல்லை 0 வோல்ட் ரெண்டுமே லிங்க் ஆகுது. ஸோ கிரவுண்டையும் வந்து கிரவுண்ட் வந்து நம்ம இதிலேருந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம இதில் ஜிஎன்டின்னு கொடுக்கலாம், நெட் நேம் ஜிஎன்டின்னு கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிட்டேன், பேடை கிளிக் பண்ணிவிட்டு நெட் நேம் வந்து ஜிஎன்டின்னு கொடுத்தேன். ஜிஎன்டின்னு கொடுத்த உடனே ஏன்னா அது கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த ட்ராக் வந்து நெகட்டிவோட போய் லிங்க் ஆகும். அதில் ஒரு டிஃபால்ட் நேம் வந்து அதில் லிங்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து இப்போ டேரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டாப் லேயரில் வந்து கிரவுண்டு வந்து இதில் வந்து கிராஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டுமே வந்து பாட்டம் லேயரில் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ராக்கை சுற்றி கொண்டு வரணும், இல்லை டாப் லேயரில் காட்டணும். இந்த ட்ராக்கை டாப் லேயரில் காட்டினீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லை பாட்டம் லேயரில் காட்டணும்னா சுற்றி கொண்டு வரணும். நான் எப்படி கொண்டு வரேன்னா பாட்டம் லேயரில் காட்டுறேன். இதில் ஆட்டோ ட்ராக் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும். பட்டு சில நேரங்களில் வந்து அது சரியாக ஒர்க் ஆகாது. சின்ன சர்க்கியூட் ஓகே, இதில் பெரிய சர்க்கியூட் சின்ன சர்க்கியூட் ஒர்க் ஆகும், பட் பெருசில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதில் வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0 வோல்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த இதுக்கு என்ன கொடுத்தோம், கிரவுண்டு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும், இதுவும் வந்து 0 வோல்ட்டுன்னு கொடுக்கும். 0 வோல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நான் வந்து 0 வோல்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ட்ராக் காட்டுது. இப்போ வந்து நீங்கள் லிங்க் பண்ணீங்கன்னா லிங்க் ஆகும். ஸோ சர்க்கியூட் வந்து லிங்க் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ வந்து இதில் காட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ட்ராக்கை இது பண்ணி மவுஸ் பண்ணி 0 வோல்ட் இதில் இருக்கு பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு
அவ்வளவுதான். இது முடிஞ்சது. இப்போ வந்து இது 0 வோல்ட், இது அவுட்புட் வந்து நீங்க டேரக்டா இப்போ அவுட்புட் வந்து கெப்பாசிட்டியோட இது. பட் நீங்க பிசிபியில பண்றப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு பதிலா வந்து இதுல ஏதாவது நீங்க பின் கனெக்ஷன் கொடுக்க தனியா நீங்க இல்ல பின் லெக் போட்டா போடலாம். இதுல வந்து இதுல இப்ப நான் லெக் போடல. உங்களுக்கு அடுத்தடுத்த சர்க்கியூட்ல நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அடுத்த சர்க்கியூட்ல உங்களுக்கு நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ வந்து நான் இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெக்டிஃபையரோட ப்ளஸ் மைனஸ் காட்டுறேன். ஸோ அதை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. பேடை வச்சிட்டேன். ஸோ 2 பேடு. ஸோ ஒன்று வந்து ப்ளஸ், ஒன்று மைனஸ். ஸோ இப்போ பேடு நான் நேம் கொடுக்கல, அதனால வந்து இப்போ உங்களுக்கு காட்டுது. நான் பேடு வந்து நான் இப்போ 0 வோல்ட் இருக்கு, ஒன்று 0 வோல்ட்டா, அப்புறம் ப்ளஸ் 24 வோல்ட் கொடுத்தேன். ஸோ ப்ளஸ் 24 வோல்ட் காமிச்சு இப்போ பேடை காட்டி அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ 24 வோல்ட் கூட லிங்க் ஆயிடுச்சு. இது 0 வோல்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வயரில் போயிட்டு பிசிபி டூல்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன முக்கியம் அப்படின்னா, இது என்னன்னா நம்ம பண்ணலாம், எல்லாமே ஈஸி தான். இதில் வந்து பொறுமையாக வந்து பண்ணணும். இது நான் மவுஸ் இல்லை, அதில் மவுஸ் இல்லாமல் வெறுமனே கீபேடில் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ஓகே, இப்போ வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஓகே. இப்போ நீங்கள் வந்து இதை அலைன் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு அலைன்மெண்ட் ட்ராக், அலைன்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வச்சு அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு சப்போஸ் அலைன் டாப்பு, அலைன் கிரிட்டு. நான் வந்து எப்பவுமே அலைன் கிரிட்டு கூட தான் அலைன் பண்ணுவேன். அதனால் இப்போ நான் அலைன் கிரிட்டு கொடுத்தேன். ஸோ இந்த இதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் கிரிட்டு, டயோடோட அலைன் கிரிட்டு. ஸோ ஸோ எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் இதில் அலைன் பண்ணுறது வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதை அலைன் பண்ணணுமோ அதை அலைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இதில் காட்டலை, உங்களை அடுத்தடுத்த சர்க்கியூட்டில் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பிசிபி வந்து 2 டயோடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உங்கள் கையில் இருக்குது. இந்த பின்னில் இந்த பின் நம்பர் டயோடோட ஒரு பின்னில் வந்து நீங்கள் அவுட்புட், டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் ஒன்று கொடுத்துடலாம். டயோட் நம்பர் 2ல் வந்து இன்னொரு அவுட்புட் கொடுத்துடலாம். செகண்ட் ஆப் வந்து இதில் கொடுத்துடலாம். இப்போ 3 இன்புட் கொடுத்து 0 கெப்பாசிட்டி கொடுக்குறீங்க. கெப்பாசிட்டியோட அவுட்புட் வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 24 வோல்ட் இதில் நேம் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக பிசிபியில் வந்து எது ப்ளஸ் எது மைனஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணுறது எப்படின்னு பண்ணணும் அப்படின்னா, நேம் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் இருக்குது, டீயை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட், அதில் வந்து உங்களுக்கு நேம் வரும். இப்போ வந்து இதில் வந்து இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பிசிபியில் வந்து உங்களுக்கு இது வந்து இப்போ ஆக்சுவலாக டெக்ஸ்ட் எல்லாமே இந்த டாப்பில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாப் சில்க் லேயர் இருக்கும். நான் அதை சூஸ் பண்ணிடுறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணினா அந்த அந்த ஐ பக்கத்தில் அந்த பென்சில் சிம்பிள் வந்துடும். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஏன்னா டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஸோ அது வந்து கமெண்ட் டயர் எல்லாமே எல்லோ கலரில் வரும். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு டெக்ஸ்ட் தேவைப்படுது நமக்கு. என்னென்னு ஒன்று 0 வோல்ட்டு, ஒன்று 24 வோல்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு இன்புட், இதில் ஒரு இன்புட்டு, ஓகேங்களா? இது ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட். ஸோ இதுக்கு எல்லாமே நேம் இப்போ காமனாக இருக்குது. இப்போ நேம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 24 வோல்ட்டு. ஓகே, ஸோ அது 24 வோல்ட் வந்துருச்சு. இது வந்து 0 வோல்ட்டு, ஸோ அதுவும் வந்துருச்சு. இது வந்து ஏசி இன்னு, ஏசி இன்னு,
0 வோல்ட் கொடுக்கலாம், இல்லை கிரவுண்டு கொடுக்கலாம், உங்கள் விருப்பம். 0 வோல்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து இப்போ எல்லாமே டெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து பெருசு, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சைடில் வச்சுட்டு இதில் போயிட்டு வித்து, இதில் வந்து ஹைட்டு வந்து 2 பாயிண்ட் இருக்குது, நான் 1 mm கொடுக்குறேன். ஸோ 1 mm கொடுத்தீங்கன்னா சிறுசாகிடும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஹைட்டை வந்து 1 mm. ஸோ அது சிறுசாகிடுச்சு. 0 வோல்ட் அதையும் 1 mm மாற்றிடுறேன். அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணிக்க வேண்டியது. எல்லாமே ட்ரையல் அண்ட் நம்ம வந்து பழக தான் வரும். எடுத்தோம் கவுத்தம்லாம் வந்து நீங்கள் அதை பண்ண முடியாது, பொறுமை வேணும். அந்த முதல்ல வந்து நீங்கள் ஒரு சர்க்கியூட்டை வந்து கரெக்டாக பொறுமையாக டிசைன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா, சர்க்கியூட்டை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஏன்னா எல்லாமே இந்த உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் வந்து வெளியெல்லாம் வச்சிங்கன்னா பிசிபியில் வராது, எரர் காட்டும், அப்புறம் டிஆர்சி எரர் காட்டும். ஸோ 24 வோல்ட்டு 0 வோல்ட்டு இதை எல்லாமே வந்து அலைன்மெண்ட் பண்ணல. நான் வந்து என்னோட மவுஸ் யூஸ் பண்ணி தான், இது கர்சரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஓரளவு வைக்கிறேன். ஸோ ஏசி ஒன்று, ஏசி ஒன்று, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இது என்ன. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டில் இது என்ன கொடுக்கலாம், இது 2 3 இது கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு உங்கள் ரெக்டிஃபையர் இப்போ ரெடி, 24 வோல்ட் 0 வோல்ட் ரெக்டிஃபையர் ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டிஆர்சி எரர், இப்போ வந்து நம்ம சர்க்கியூட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா செக் டிஆர்சி. நம்ம டிசைன் ரூல் ஒன்று இருக்குது. இந்த டிசைன் ரூலில் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்க்கியூட்டோட ட்ராக் டு ட்ராக் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ டிஃபால்ட்டாக ட்ராக் விட்த் வந்து 0.254 mm இருக்குது. இது 0.254 mm ஆல்மோஸ்ட் இதுவே வந்து 1 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். 1 ஆம்பியர் 3 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். 0.3ங்கிறது 3 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். பட் நார்மலாக வந்து 0.254ங்கிறது கம்ப்யூட்டர் பிசிபியில் வரக்கூடிய மாதிரி ரொம்ப ட்ராக் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இப்போ சர்க்கியூட் வந்து இப்போ நான் டிஃபால்ட் இப்போ நான் வித்தை மாற்றிக்கலாம். நான் வந்து 1 mm மாற்றுறேன். இதில் 0.254 இருக்குது. இப்போ 1 mm மாற்றினா திக்காக காட்டும். அதுவே கிளியரன்ஸ் வந்து கிளியரன்ஸ் நான் ஓகே, அது 0.152 எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வயா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பேடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேடோட இன்னர் டயாமீட்டர் அது நீங்கள் வந்து அந்த சைடில் வந்தீங்க, அந்த பேடை செலக்ட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து பேடோட டேட்டாஸ் எல்லாம் வரும். சைடில் இதில் இருக்கிறதுல காட்டுறேன் இல்லையா, இதில் வந்து டேட்டாஸ் எல்லாம் வரும். இப்போ ட்ராக் லென்த்து அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் ஒன்றும் இல்லை, தேவையில்லை எல்லாம் மாற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்படியே அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து சைஸ் பார்க்கலாம். இப்போ 0.4 டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணால் 1 மாற்றிக்கலாம். நான் 1 மாற்றிட்டேன், திக்காயிடுச்சு. அது மாதிரி இதையும் வந்து 1 mm. அது மாதிரி நீங்கள் எப்படி மேனுவலாக கூட செலக்ட் பண்ணி நீங்கள் ஒன்றுனா மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஆரம்பத்திலே கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டிசைன் ரூல் அதில் இருக்குது, அதில் போய் நீங்கள் போய் டேரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இதில் நீங்கள் ஒன்றுனா செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ. ஸோ இப்போ வந்து ட்ராக் வந்து 1 mm கொடுத்துட்டேன். இது ஆல்மோஸ்ட் 5 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும், அதனால் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம டயோடு ஆக்சுவலாக 1 ஆம்பியர் தான். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கிடையாது. ஜஸ்ட் நான் டயோடு ஒரு கெப்பாசிட்டி போட்டு ரெக்டிஃபையர் போர்டு. இப்போ வந்து இதில் வந்து எப்படி இது வந்து இப்போ நீங்கள் 3Dயில் செக் பண்ணலாம் இது போர்டோட ஆக்சுவல் டைமென்ஷன் எப்படி வருது அப்படின்ட்டு. இதில் என்னன்னா, இதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் டயோடில் வந்து அந்த பின்னை நான் கொடுக்கல, பேடு கொடுக்கல, அதனால வந்து இது காட்டுது. நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஒரு பேடை ஆட் பண்ணி நீங்கள் காட்டிக்கலாம். ஓகே, நான் 24 வோல்ட் அவுட்புட் தான் 2 பேடு தனியாக காட்டியிருக்கிறேன். இதுக்கு வந்து டயோடு இருக்குது. நீங்கள் இதில் பேடு இல்லை, நீங்கள் இப்போதைக்கு இதில் பேடு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணல, காட்டணும்னா காட்டிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஏசி இன்புட் இருக்கா. ஓகே, இது வந்து இதில் இப்போ நான் பேடு காட்டலை. உங்களுக்கு 3Dயில் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
சேவ் கொடுத்துறேன். ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுது. பேட் இல்லாமல் நீங்கள் வந்து மறுபடியும் இதில் வந்து காம்பனண்ட் வந்து நீங்கள் சரியாக வந்து காட்ட முடியாது. இது நீங்கள் அப்படி காட்ட முடியலன்னா நீங்கள் ஒன்று ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. டேட்டா இந்த பேட்லேயே போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேடையே நீங்கள் காப்பி பண்ணி மாற்றிக்கலாம். பாருங்க, மறுபடியும் காட்டுறேன். ஏன்னா இதில் உங்களுக்கு பின் இல்லை. மறுபடியும் ஃபர்தராக நீங்கள் அதில் காட்டிக்கிறோம். பேடு காட்டிட்டேன்னா நேம் என்ன இருக்குன்னு நேம் பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து 24 வோல்ட் ஏசி இன்னும் இருக்கு. இதையும் நீங்கள் அதை மாற்றணும். அப்போ தான் வந்து மாறும். ஸோ 24 வோல்ட்டு 24 வோல்ட்டு ஏசி இன் பார்த்தியாச்சா. அடுத்தது இதே மாதிரி 24 வோல்ட்டு ஏசி இன்புட் 2 அதோட பேட் நேம். ஸோ 24 வோல்ட்டு ஏசி இன்னு 2. ஸோ 2 லிங்க் ஆயிடுச்சா. ட்ராக்கை யூஸ் பண்ணி, ஏன்னா இதில் ஏன் மஞ்சளில் வருதுன்னா மஞ்சள் வந்தால் இது வந்து மேலே உள்ள காம்பனண்ட்டை வந்து காட்ட முடியுது. மஞ்சள் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் லிசட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் போயிடும். மறுபடியும் வந்து பண்ணால் இதில் போயிட்டு பாட்டம் லேயர் இருக்கு இல்லையா, அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். கிளிக் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ கிக்க வர காரணம் என்னன்னா டிஃபால்ட்ல டிசைன் ரூல்ல போயிட்டு நான் செக் பண்ணி ஒன்னே மாத்திட்டேன். ஏன்னா இதில் நம்ம முதலே போட்டோம், அதனால அது வரல. அதனால இப்போ நம்ம டேட்டா இதை போய் நம்ம எடிட் பண்ணி தான் மாற்றணும். போயிட்டு டிசைன் ரூல்ல போய் செக் பண்ணிட்டு அதுலேயே நீங்கள் ட்ராக் வித்து உங்கள் ட்ராக் டு ட்ராக் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நீங்கள் ட்ராக் போடுறப்ப 1 mm வந்துடும். ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் ரேட்டிங்கை பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப பெருசும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சிறுசும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து உங்களோட என்ன கரண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். சார்ட் இருக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா என்னென்ன ட்ராக் வித்துக்கு எவ்வளோ கரண்ட் தாங்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். கீழே வரும் சேவ் பண்ணிங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ வந்து நான் மறுபடியும் இப்போ 3Dயில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்துருச்சு பாருங்களா. இப்போ வந்து பேட் வந்துருச்சு. முதல்ல இல்லை. இப்போ வந்து ஏசி இன்புட் இப்போ நீங்கள் வந்து கொடுத்துடலாம். 0 இதில் டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டர் ஆஃப் இதில் கொடுத்துருவீங்க. இதில் ஒரு இன்புட் இதில் ஒரு இன்புட் கொடுத்துருவீங்க. டயோடோட ஆனோடு கேத்தோடு 24 வோல்ட் உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துடும். ஓகேங்களா. இது ஆர்எம்எஸ் வோல்டேஜ். இது மேபி 24 வோல்ட்டோட ஒரு 4 வோல்ட் கூட வரும். அது √2 டைம்ஸ் கூட வரும். இது வந்து சிம்பிளான சர்க்கியூட்டு. இதை மாதிரி நம்ம வந்து 1 by 1 நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ரெக்டிஃபையர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதே இதில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆடியோ சர்க்கியூட், ஒரு ஆடியோ சர்க்கியூட் எடுத்துட்டு ஏதோ ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்து 4191 இல்லை ஏதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா. அதில் எப்படி நம்ம பிசிபி டிசைன் பண்ணலாம், நமக்கு என்னென்ன எரர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ வந்து இந்த 3Dயில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
3D நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் 2D இருக்குது, நீங்கள் 2Dலையும் பார்க்கலாம். இது வந்து 2D. 3D போட்டிங்கன்னா 3D, 3Dயில் பார்த்துக்கலாம். எப்படி இதை பிசிபியை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து, இதை வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் மறுபடியும் இதில் போயிட்டு, இதில் வந்து இந்த மேலே நான் கர்சர் காட்டுற பாருங்க. இதில் வந்து இதில் டிஆர்சி செக் பண்ணுறேன். டிஆர்சி டிசைன் ரூல் செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு டிஆர்சி எரர் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எரர் காட்டுது. டிஆர்சி எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு போர்டு வந்து ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். டிஆர்சி எந்த எரரும் இல்லை இதில். ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஓகேயா இருக்குது. இதில் வந்து எந்த எரருமே இல்லை. இந்த கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இதில் வந்து எல்லா கேப் டு லைன் கேப்பு, ஏதாவது ஒரு உங்களுக்கு 2 லைனுக்கு இடையில உள்ள கேப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பக்கத்தில் ஏதாவது உரசிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளதெல்லாம் வராது. இது ஓகே. டிஆர்சி எரர் 0 காட்டுது. இந்த போர்டுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த போர்டுக்கு நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி நீங்கள் கீழே போயிட்டு இந்த டாப் சில்க் லேயரில் போயிட்டு, ஆனால் டாப் சில்க் லேயருங்கிறது பிசிபியில் டிசைன் பண்ணுறப்போ அவங்க இந்த வரக்கூடிய லேயர் இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வச்சுட்டு எடிட் பண்ணிட்டீங்கன்னா 0 வோல்ட் வருது. இது வந்து லாஸ்ட் நீங்கள் என்ன வருதோ அது வரும். இப்போ ரெக்டிஃபயர் நான் கொடுத்துட்றேன். ஃபுல்லாக அடிக்க முடியல, ரெக்டிஃபயர் கொடுத்துட்றேன். வந்துருச்சு அவ்வளோ. அந்த போர்டு நேம் முடிஞ்சுது. அது எல்லோட வந்துடும். இப்போ நீங்கள் போயிட்டு 3Dயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்டிஃபயர் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இதுதான் அந்த பிசிபி டிசைன் பண்ணால் அந்த பிசிபி இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இந்த பிசிபி அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த பிசிபியை வந்து ஜின்னு ஒரு இதில் இருக்கா, இந்த ஜி அப்படிங்கிறது கெர்பர் ஃபைல். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேவ் யுவர் ஃபைல் பிஃபோர் ஆப்ரேஷன். ஓகே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆன பிறகு இந்த கெர்பரில் போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது கெர்பர் செக் டிஆர்சி யூ கேன் செக். ஏதாச்சும் ஜிஆர்சி எரர் இருக்கா, இல்லை. இப்போ செக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்துடுது. இதை நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து இந்த ஜேஎல்சி பிசிபி அப்படிங்கிறது இந்த இசிஇடி சாஃப்ட்வேரோட சப்போர்ட்டர்ஸ். அவங்க தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம், இந்த சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த டேரெக்டாகவே வந்து இப்போ நீங்கள் இது ஜெனரேட் கர்பர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கர்பர் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் கர்பர் ஃபைல் இதில் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த க்ரியேட் ஆன கர்பர் ஃபைலை வந்து நீங்கள் வந்து பிசிபி ஆர்டர் கொடுக்குறப்போ அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு, அட்டாச் பண்ண உடனே உங்களுக்கு சில வந்து பிசிபி எவ்வளோ பிசிபி கேட்குது, எத்தனை பிசிபி வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நோ ஜெனரேட் கர்பர் நான் கொடுத்துட்டேன். 1 கிளிக் டு ஆர்டர் கொடுத்துட்டா ஓகே. இப்போ நிறைய டேரெக்டாகவே அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிடும். இப்போ வந்து இதில் வந்து இப்போ மெயில் ஐடி கேட்குது. சப்போஸ் நான் கொடுக்குறேன் மறுபடியும். உள்ளே போயிடுச்சு. இதில் வந்து நான் ஆட் கர்பர் கொடுக்குறேன். இப்போ நான் கர்பர் ஃபைலில் கிளிக் பண்ணேன் இல்லையா, டவுன்லோடில் இருக்கும். உருவான அந்த கர்பர் ஃபைல் வந்து கடைசியாக இருக்குங்களா, கர்பர் ஃபைல் வந்துச்சா, அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆன பிறகு இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து உங்களோட பிசிபி இப்படி தான் இருக்கும் மேலே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன லேயர், 2 லேயரு, FR4, என்ன மெட்டீரியல் உங்களுக்கு போர்டு வேணும். நம்ம நார்மலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். நம்ம நார்மலாக ஆடியோ போர்டு எல்லாமே FR4 தான். நீங்கள் ஹை குவாலிட்டி போர்டுனா போக போக தெரியும், இதெல்லாம் ஹை குவாலிட்டி. ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவாங்க. நம்ம 2 லேயர் வந்து போர்டு சைஸ் ஆக்சுவலாக 5 பிசிபின்னா 5 எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது ஆர்டர் கொடுத்துக்கலாம். இது நம்ம பிறகு பார்ப்போம். இதில் வந்து நம்ம பிசிபி சிங்கிள் பிசிபின்னா சிங்கிள் பிசிபி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்டோட கலர் வந்து நீங்கள் பர்பிள் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கலர் மாறுது. ஸோ அந்த போர்டோட இதை நீங்கள் என்னென்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில் ஸ்க்ரீனுங்கிறது மேலே நம்ம வந்து நேம் கொடுக்குறோம் இல்லையா, சில் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி அதோட கலர் நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலரில் உங்களுக்கு வேணும். HASL வித் லெட் அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். லெட் ஃப்ரீயும் இருக்குது, அதுவும் தேவையில்லை. பட் அது எல்லாமே நீங்கள் போக 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 போர்டு காஸ்ட் வந்து கூடும். அதுமாதிரி காப்பர் வெயிட் வந்து 2 mm கம்மி.
ஸோ இந்த மாதிரி இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த பிசிபி வந்து இப்படி தான் நம்ம வந்து கர்பரை ஆட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் கர்பரை உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம கர்பர் ஃபைல் இல்லை, நீங்கள் வந்து நான் வந்து மேனுவலாகவே நான் பண்ணிக்கிறேன் போர்டை அப்படின்னா, இதை வந்து டைரெக்டாக அந்த போர்டை வந்து மேனுவலாக பண்ணுறீங்கன்னா இந்த சர்க்கியூட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து நம்ம ஃபெரிக்ளோரைடு சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி போர்டை வந்து நம்ம எம்டி காப்பர் பிசிபி வாங்கி நம்ம அதில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஆப்ஷன் அதில் இம்போர்ட் இருக்குது. அதில் இம்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் இதில் இருந்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜின் கொடுக்குங்களா, இதில் இமேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது. என்ன ஃபைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து சப்போஸ் வந்து இதில் ஃபைலில் போயிட்டு இதில் வந்து பிசிபி ஏசிஐடிஏ ஆட்டோகேட் ஜூஸு ப்ராஜெக்டு ஸ்கிமேட்டிக் மாடலு ஸ்பைஸு சேவர்ஸ் இருக்கா, சேவர்ஸில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். வீட்டில் பிரிண்ட் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபார்மேட்டு, வியூ, டிசைன், ரூட்டு, டூல்ஸு நிறைய இருக்குது. இதில் லேயர் மேனேஜர்லாம் இருக்குது. ரெட் கலர் இருக்குது. பார்டர் லைன் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போர்டு சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா நான் சொல்லித்தரேன். ஒன்றும் எல்லாமே வந்து ஒரே நாளில் கற்றுக்க முடியாது, ஒவ்வொரு கிளாஸாக போகலாம். இது ஆக்சுவலாக நம்ம இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கு பார்த்தீங்களா, பிடிஎஃப் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா சர்க்கியூட் வந்துடும். பிடிஎஃப் நீங்கள் அப்புறம் இதை தூக்கி நீங்கள் ஃபெரிக்ளோரைடு யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வந்துருச்சுங்களா, இதை அப்படியே நீங்கள் தூக்கி நீங்கள் காப்பர் பிளேட், எம்டி காப்பர் பிளேட்டில் நம்ம சொல்லிட்டு ஒட்டி அப்புறம் அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணி மறுபடியும் இந்த ட்ராக் வரும், அப்புறம் ட்ரில் பண்ணி நம்ம பண்ணலாம். வீட்டில் சின்ன ப்ராஜெக்டாக பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக கம்பெனியில் கொடுத்து பண்ணணும் அவசியம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம ஓனாகவே பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட் வந்து போட்டு நம்மளாக டிசைன் பண்ணி உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சர்க்கியூட் போவோம். நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நம்ம பெரிய பெரிய ஆம்ப்ளிஃபையரு இல்லை ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் எல்லாம் போகிறப்ப நம்ம வந்து நிறைய இந்த கிரவுண்டு ப்ராப்பர்ட்டியே வந்து தனித்தனியாக ஸ்டடி பண்ணணும். நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஒரு போர்டை உருவாக்கணும் அப்படின்னா அனலாக் சிக்னலை வந்து அனலாக் சிக்னல் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் சிக்னல் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், கிரவுண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் நண்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.